வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி as well as டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன், உங்களுக்கு தெரியுமா டூயூனோன்னு சொல்லுவாங்க. அந்த பிடிஎஃப் கம்பைலேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இது அறிவியல். இதே மாதிரியே சமூக அறிவியலுக்கு தடையாக இருக்குது. இந்த பேஜ் நம்பர் 2 and 3ல் நம்ம 6th 7th 8th 9th 10th எப்படி இருக்குன்னு பார்த்து எந்தெந்த பேஜ் நம்பர்ஸில் இருக்குன்னு கொடுத்துருக்கோம். அதேமாதிரி 11th and 12th மட்டும் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் அப்படின்ட்டு இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி நம்ம இங்கிலீஷ் மீடியமுக்கும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்படி தான் இருக்கும். நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். மோஸ்ட்லி டிஎன்யூஎஸ்ஆர்பி as well as டிஎன்பிஎஸ்சியில் இங்கேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுவும் குறிப்பாக சயின்ஸ் கொஸ்டின்லாம் இங்கேருந்து தான் ஸ்ட்ரெயிட்டாக வருது. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் சயின்ஸுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. டிஎன்பிஎஸ்சியும் அப்படி தான். நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா?